Hi world, this is Vinush. So, first of all, welcome you all to Vinugasm. Hi Makale. After so long, I am going to record this video. இது ஒரு இது ஒரு travel experience, small travel from Kanyakumari to Trivandrum. So I am going there for a photographic work. ஸோ த்ரூ அவுட் வாட் எவர் ஐம் கோயிங் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் அதை ஒரு லைவ் கான்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி ஐ விஷ் டு ப்ரொடியூஸ் யூ ஆஸ் அ லாக். ஸோ லைவாக இருக்கும், ராவாக இருக்கும். ஸோ பேக்கிங் ஆல் டன். ஒரே ஒரு குட்டி பேக் தான். இட் ரிமெம்பர்ஸ் மை காலேஜ் டேஸ். ஓல்ட் பேக் வச்சுருந்தேன் பத்திரமா. ஸோ அது இப்போ யூஸ் ஆகுது. லெட்ஸ் கோ. காம் டவுன். லைஃப் ஜேர்னி ஆல்வேஸ் அன்பிரடிக்டபிள். நம்ம பஸ்ஸில் வந்துட்டு இருந்தோம். விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம்னு சொல்லிக்கிட்டு நாகர்கோவில் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்லேயே இறக்கி விட்டாங்க. ஸோ நம்ம நேரத்துக்கு கரெக்டாக உள்ளே வந்து கேட்டால் இன்னொரு 15 மினிட்ஸில் கன்னியாகுமரியிலேருந்து டிவிஎம் போகிறதுக்கு ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்துட்டுருக்குன்னாங்க. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி டு திப்ருகர் போகக்கூடிய ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். நம்ம நேரத்துக்கு கரெக்டாக இது அமைஞ்சது. ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வந்த டைம்லேருந்து வந்தது. இந்த ட்ரெயின் பெனிஃபிட்ஸ் என்னென்னா நிறைய ஸ்டாப் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும். ஸோ நம்ம இன்னும் ஏர்லியராக நம்ம டிவிஎம் ரயில்வே ஸ்டேஷன் நம்ம ரீச் ஆயிடலாம். அண்ட் நம்ம டிக்கெட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 60 rupees ஃப்ரம் நாகர்கோவில் ஜங்ஷன் டு டிவிஎம் டு வேண்ட்ரம் ஜங்ஷன். அஃபிஷியலி கேரளா ஸ்டேட்குள்ளே வந்தாச்சு. ஸோ இதுதான் பார்டரில் உள்ள ஸ்டேஷன் பாரசலா. ஸோ இங்கேருந்து கேரளா ஸ்டார்ட் ஆகுது. தமிழ்நாட்டில் இருந்து கேரளாக்குள்ளே வேண்டு. ஸோ ட்ரிவாண்ட்ரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. Your attention please. Train number 22503 Kanyakumari Dibrugarh Vivek Express
from Kanyakumari to Dibrugarh. हाय भाई कैसा है சொல்றா ஹாய், ஃபைனலாக ஒரு நல்ல குளியல் போட்டு ரெஃப்ரெஷ் ஆயாச்சு. ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி ஜஸ்ட் ஆப்போசிட் கேஎஸ்ஆர்டிசி பஸ் டெர்மினலோட செகண்ட் ஃப்ளோர் வந்தேன். ஸோ இது ஜஸ்ட்டு என்னோடய நோன் ஃப்ரெண்டு தான் இது சஜஸ்ட் பண்ணாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 12 ஹவர்ஸ்க்கு 250 ருபீஸ்க்கு ஒரு டோம் எனக்கு கிடச்சிது. ஸோ என்ன மாதிரி பிட் ஸ்டாப் பண்ணி எனக்கு அடுத்த ஒர்க்கு போகிற ட்ராவலர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செம்மையாக தூக்கம் சொருகுது. early morning 4 o'clock எனக்கு ஷூட். இப்போ டைம் அரௌண்ட் 10 o'clock 10:30 இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இங்கே வந்து லைக் ஒரு பிட் ஸ்டாப் மாதிரி ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ இதான் நம்ம சேஃப் டார்மெண்ட்ரியோட லொக்கேஷன் அண்ட் வீடியோ. ஸ்டெப்ஸ் ஏறி வந்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் லெஃப்ட் டோருக்கு. ஸோ இது ரிசப்ஷன். அவ்வளோதான் ட்ரோன்ஸ். ஸ்டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கேபினாக ஒரு ரூமாக இருக்குது. அதுக்குள்ளே ஒவ்வொரு பெட் இதெல்லாம் ஒவ்வொரு பெட். And that's restroom. வணக்கம் மக்களே. த நெக்ஸ்ட் டே டைம் அரௌண்ட் 4:35. ஸோ நம்ம குளித்து ஃப்ரெஷ்அப் ஆகி ரெடி ஆகியாச்சு. ஸோ அந்த சேஃப் டார்மெண்ட்ரியோட வேலை எங்கே வரணும் எப்படி வழி சொல்லணும்னு எங்களுக்கு தெரியாது. ஆட்டிடியூட் லாங்கிடியூட் பார்த்து வந்துடுங்க. இது எப்படி இங்கேருந்து ரைட்டு காட்டுது? ரைட்டா எங்கே வெளியே இருக்கா? ஆமாம், ரைட்டு தான். கால் பண்ணிடுறியா? കൺഫ്യൂഷൻ. ഹലോ ചേട്ടാ, ഞാൻ നവീൻ ചേട്ടൻ പറഞ്ഞില്ല, ഞാൻ ഫോട്ടോഗ്രാഫേഴ്സാണ് ചേട്ടാ. നമ്മൾ മാപ്പ് അനുസരിച്ച് വന്നായിരുന്നു. ആദ്യം വന്നപ്പോൾ നമ്മൾ വീടിൻ്റെ ബാക്ക് സൈഡിൽ വന്നു. അപ്പോൾ അതൊരു എൻട്രൻസ് കാണാത്തതുകൊണ്ട് പിന്നെ കറങ്ങി ഒരു ഫ്രണ്ട് സൈഡ്. ഇത് ചേട്ടൻ്റെ വീടിൻ്റെ അവിടം വരെ ஸோ இங்கே ஒரு சின்ன கரெக்ஷன். செகண்ட் ஃப்ளோர்னு சொன்னேன் அந்த டார்மெண்ட்ரி. செகண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட் ஃப்ளோர். அது கீழே ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது, அதனால் அப்படி தெரியுது. ஸோ மார்னிங் ஷூட்டை முடிச்சுட்டு அண்ட் ஆஃப்டர்நூன் சேம் அதே டோமுக்கு வந்து ஒரு குட்டி நேப் எடுத்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆயாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஷூட்டுக்கு போகலாம். இதான் இங்கே இந்த டோமில் உள்ள வாஷ்ரூம். quite neat. கிளீனிங்க்கு எப்போவுமே மெயின்டெனன்ஸ் கால் இருக்கு. ஸோ நோ வரிஸ்.
வெயிட்டிங் நிற்க காருக்கு நாளைக்கு ஃபைன் வந்துடும். அவுட் இருக்கு. நல்லா இருக்கும். நானும் அதான் ஒரு நாள் ட்ரை பண்ணணும்னு நினைப்பேன். இந்த டைம் வரும். இப்போ அடுத்த தடவை வரும்போது பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி நைட்டு இவன் திங்காமல் விட மாட்டான். இதுக்கு நம்ம மேலே இஷ்டத்தில் இல்லை, ஓவராக சொல்லி வச்சுருப்பாங்க. திங்காமல் போயிட்டாங்கன்னா பிறகு அது நஷ்டம் ஆகிடும். மதியம் நிறைய வேஸ்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், வீட்டில் கொண்டு வச்சுருப்பான் நிறைய இருக்கு. அது பிறகு நீங்கள் லெஃப்டா ரைட்டா? ரைட். லெஃப்ட் வழி லெஃப்ட். എടാ നീ ലോക്ക കണ്ട? ലോക്ക കണ്ടില്ല. മറ്റന്നാൾ പോയാലോ? நடுவில் இந்த கௌசிக் வந்து நீ தானடா, வேற யாரும் நினைச்சேன். இரு இன்னொரு டீ சொல்லியிருக்கேன். கேரளா வந்துட்டு டீ சாப்பிடாம இருந்தா நம்ம பிளட்டே தானே. இதை விட்டு போனாலும் மாமியார் வீடு மாதிரி என்னை திரும்ப திரும்ப இதே டார்மெண்ட்ரிக்கு வர வைக்கிறது. We are back to safe dormitory. So this is inside dormitory. ஸோ இன்றைக்கி நம்மளோட பெட்டு தான். ஸோ உள்ள ப்ளக் பாயிண்ட் எல்லாம் இருக்குது. க்ளோஸ் பண்ணிக்கலாம். சேம் ஸ்லீப்பர் பஸ்ஸில் மாதிரி. என்ன இங்கே 3 ரேக் இருக்கும். இது 3rd, இது 2nd, இது ஃபஸ்ட்டா, கிரவுண்ட் ஃப்ளோர், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஆக்சுவலி ஒர்க்கிங் ஒரு பிட் ஸ்டாப் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இது அஃபோர்டபுள். ஸோ இந்த மாதிரி கீழே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரேக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் சேஃப்டி லாக்கர் வேணுன்னா கூட 30 rupees பே பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இதோட இந்த லாகை நான் உங்களுக்கு முடிக்கிறேன். நாளைக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது. மார்னிங் எழுந்திரிச்சிட்டு அது என்ன, எங்கே போகிறோம், ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸ்க்கு போகிறோம். அவுட் ஆஃப் தி சிட்டி வைப். சடன் பிளான் தான், அதனால தான் இன்னும் இங்கே ஸ்டே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்ன யாது அந்த ட்ராவல் எப்படி இருக்க போகுது எல்லாமே மார்னிங் பார்க்கலாம். டேம் டயர்ட் ஆஃப் டுடே. ஸோ ஐ எம் கோயிங் டு ஸ்லீப். குட் நைட் கைஸ். மார்னிங் பார்க்கலாம்.